முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 5 கையெழுத்து, முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் திட்டம். அதற்காக தான் முதல் கையெழுத்து போட்டார். இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கிறீங்க? 770 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. வெறுவயத்தோட போயிட்டு இருந்த குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வின்னு பெற்றோர்கள் இன்னைக்கு வாழ்த்தி என்னுடைய குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, திராவிட மாடல் அரசு இருக்குன்னு மகிழ்ச்சியோட இன்னைக்கு பிள்ளைகள் அனுப்புறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் தனியார் கல்லூரி போய் படிச்சா அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்குறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் முதலமைச்சர் விரிவாக்கம் பண்ணார். அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் சேர்த்து அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணார். பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் சென்னைக்கு வந்தார். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் இந்த திட்டத்தை பத்தி முழுசா கேட்டு அறிஞ்சு குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அவர் பாராட்டி பேசினார். என்ன பேசினாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம், இந்த திட்டத்தை விரைவில் நான் பஞ்சாப் மாநிலத்திலையும் அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர். அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. நான் அந்த நிகழ்ச்சியில பேசினேன், வரவேற்புரை. அப்ப நான் பேசும்பொழுது பெருமையா சொன்னேன். என்ன தேவை பேசினேன்? காலை உணவு திட்டத்துல தாய் உள்ளத்தோடு சமைக்கிறது நம்மளுடைய மகளிர் சுய உதவி குழுக்களுடைய சகோதரிகள் அப்படின்னு பெருமையா குறிப்பிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலாக உங்க அனைவருக்கும் தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 2 வருடம் ஆச்சு. செப்டம்பர் 15ஓட 2 வருஷம். இந்த திட்டத்தின் மூலம் இந்த கடந்த 2 வருடங்கள்ல மட்டும் ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கான உரிமை தொகை இன்னைக்கு வந்திருக்கும், உங்களுக்கு இன்னைக்கோ நேற்றோ வந்திருக்கும், உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல குறைகள் இருந்துச்சு, எங்களுக்கு கிடைக்கல, விடுவிட்டு போயிடுச்சு அப்படின்னு கேம்ப் நடத்தணும். உங்களோட முதலமைச்சர் அப்படின்ற கேம்ப், அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மனுக்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை தான் வச்சிருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாங்க. நிச்சயம் ஓரிரு மாதங்கள்ல இன்னும் தகுதியான கூடுதலான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் வழங்கப்படும் முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார். எனவே மகளிர் முன்னேற்றம், மாணவர்கள் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், இப்படி ஒவ்வொரு துறைக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள், வங்கி கடன் இணைப்புகள் 1,00,000 கோடிக்கும் அதிகமான வங்கி கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கின்றோம். இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை, உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார். இது பொறுக்காம சில பேர் பல விமர்சனங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது.